எக்ஸைஸ் 2.3ல இருக்க செகண்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் எனி டூ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன். ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்பர்ஸ்க்கு ஒரு நடுவில் இருக்கிற ஏதாவது ரெண்டு இர்ரேஷ்னல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த நம்பர்ஸ் இது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து பாருங்களேன், 0.30 வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுலேருந்து வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 இருக்குது, இதில் வந்துட்டு அடுத்த நம்பர் 2வே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த 301லேருந்து 302க்குள்ளார தான் ஏதோ நம்பர்ஸ் நம்ம இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த நம்பராக அந்த 0 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.301 அப்படிங்கிறது வந்துட்டு எப்போது போட எழுதுகிற நம்பர் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 0 இருக்கா, 1 போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 2 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எப்படி பாருங்களேன், ஒரு 0க்கு அப்புறம் ஒரு நம்பர், 2 0க்கு 2 நம்பர், 3 0க்கு 3 நம்பர். ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள் அதே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். இப்போ ஒரு நம்பர் எழுதியாச்சா ஒரு 0, ஸோ அடுத்தது 2 நம்பர் எழுதியாச்சு 2 0, அடுத்தது 3 தடவை 2 போட்டாச்சு. ஸோ 3 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு நம்பர். ஸோ செகண்ட் நம்பர் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் ஒன்று. ஸோ அடுத்த நம்பர் வந்துட்டு இப்போ 2 போட்டோமா, அடுத்தது வந்துட்டு என்ன 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ 0.301 3033 00 333 000. ஓகேவா? ஸோ எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதில்ல? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, 6/7க்கும் 12/13க்கும் நடுவில் இருக்க ரெண்டு இர்ரேஷ்னல் நம்பர். இர்ரேஷ்னல்னால் என்னது, எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும்ல அந்த நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல வந்து 6/7 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 6/7 என்ன அப்படின்னா, 7 வந்துட்டு வெளில வச்சுக்கலாம், 6 உள்ளார வச்சுக்கலாம், ஒரு 0 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 7 7s are 49, 7 8s are எவ்வளோ, 7 8s are 54, 56. ஸோ 8 டைம்ஸ் எவ்வளோ, 56. பேலன்ஸ் எவ்வளோ, 4. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 5 7s are 35, பேலன்ஸ் 5. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 7 7s are எவ்வளோ, 49, பேலன்ஸ் 1, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 1 7 is 7, பேலன்ஸ் எவ்வளோ, 3 வருது, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 7 4s are எவ்வளோ, 28, பேலன்ஸ் 2. ஸோ 2 7s are 14, பேலன்ஸ் எவ்வளோ வருது, 6. ஸோ அப்போ இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி 12/13க்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 12 வந்துட்டு வராது, அதனால் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 9 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 117 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ, 3. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 2 டைம்ஸ் எவ்வளோ, 26, பேலன்ஸ் எவ்வளோ வருது, 4 வருது. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ ஒரு 0 நம்ம அது ஈஸியாக நம்மளே சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு 0 சேர்க்கணுன்னா தான் என்ன பண்ணணும், மேலேயும் ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 0 சேர்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 40 வர வரைக்கும். ஸோ 3 டைம்ஸ் எவ்வளோ, 39. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ, 1. ஸோ இப்போ 1 வந்துருச்சு. ஸோ 1க்கு அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 10 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே ஒரு 0 சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 0 வந்து நம்ம எப்போதும் போல் சேர்த்துக்கிட்டே போகலாம். ரெண்டாவது 0 சேர்க்குறப்ப மேலேயும் ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்னது, 100 வருது. ஸோ இப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 91. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 100ல் 91 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 9. ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 6 டைம்ஸ் போடுவோமா, 6 3s are 18, 78 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 12 வரும். ஸோ அப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்தோன்னா மறுபடியும் 120 தானே வரப்போகுது. அப்போ என்ன ஆகும், இதே நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமான நம்பர்ஸ். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், 6/7 is equal to 0.857142 பார். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு 12/13. ஸோ 12/13க்கு என்னது, 0.923076 பார். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ 8, இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 8. ஸோ 8க்கு அப்புறமே 9 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்த நம்பர் அப்படிங்கிறப்ப நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம 5க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the two irrational numbers. ஓகேவா? நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இப்போ 0.8 வரைக்கும் அதே தான். ஸோ 5லேருந்து தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் 6 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ 6க்கு அப்புறம் 1. ஸோ இந்த இடத்துல 7 1 இருக்குல்ல. ஸோ அப்போ அதனால நம்ம 6 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதுலேருந்து இப்போது 7க்கு அப்புறம் 1 இருக்கிறதுனால 6 1. ஸோ அடுத்தது 2 நம்பர் போட்டு 2 1. ஸோ அடுத்தது 3 6 போட்டுட்டு 3 1. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இன்னொரு நம்பர் எழுதணுமா. ஸோ இப்போ ரெண்டாவது நம்பருக்கு வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி 7 போட்டுக்கலாம். ஓகேவா. 8 7 1 7 7 1 1 7 7 7 1. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். புரியுதா. இப்போ 2 ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, √2க்கும் √3க்கும் ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ √2 அண்டு √3. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 10th 11th 12th காலேஜுக்கே போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு √2ஓட வேல்யூ √3ஓட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ √2ஓட வேல்யூ 1.414. அடுத்தது வந்துட்டு √3ஓட வேல்யூ 1.732. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் இது ரெண்டுத்துக்கான வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏதாவது 2 ரிலேஷனல் நம்பர்ஸ் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் 4. ஸோ 4க்கு அப்புறம் 5 6. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 7 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஃபஸ்ட் நம்பர்லேயே சேஞ்ச் ஆக முடியுமா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், the 2 irrational numbers are. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் அப்படி 2 நம்பர்ஸ் எழுதிக்கலாம் அப்படின்னா 1.4. ஸோ இப்போ 1.51 55 11 555 111. ஓகேவா. ட்ரிபிள் 1. ஓகேவா. ஸோ அப்போ இன்னொரு நம்பர் வந்துட்டு என்னது 1.5 எழுதியாச்சா. அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6. ஸோ 61 66 11 666 111. ஓகேவா. புரிஞ்சுது அந்த சம் எல்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளால் 2 நம்பர் எழுத முடிஞ்சதுன்னா எழுதிடலாம். சப்போஸ் எழுத முடியல அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பருக்கு போயிடணும். ஓகேவா. ஸோ அதுலேருந்து அதுக்கு செகண்ட் நம்பரும் இதுக்கு செகண்ட் நம்பரும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்துட்டு 4க்கு அப்புறம் 5 6 இதில் நடுவில் வரும். அதனால நம்ம இந்த 2 நம்பர்ஸ் எழுதிட்டோம். இதுவே சப்போஸ் இதில் பாருங்களேன் 8க்கு அப்புறம் 9 வந்துருச்சு. ஸோ அதனால் எழுத முடியாது. இப்போ 8க்கு அப்புறம் சப்போஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு 6 அப்படின்றது இருந்தால் கூட நம்ம 7 8ன்னு 2 நம்பர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இங்கே எழுத முடியாது அப்படிங்கிறதுனால அடுத்த நம்பர் இப்போ 5க்கு அடுத்த நம்பர் என்ன 6. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து 7 அப்படிங்கிறது 2 நம்பர் எழுதிருக்கோம். ஓகேவா. ஸோ புரியுதில் எப்படி 2 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ இப்போ இதுவே இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 301 302. ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் காமனாகவே இருக்குது. ஸோ இதில் தான் நம்பர் மாறுது. அப்போ இது 1 இது 2. இப்போ அடுத்தடுத்த நம்பர் அப்படிங்கிறதுனால நம்மளால் எழுத முடியாது. ஸோ அதுக்கும் அடுத்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ புரியுதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.